2008 மே மாதம், இன்னிலிருந்து 18 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். நானும் எங்கள் அப்பாவும் நாசரேத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊருக்கு போயிருந்தோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நாசரேத். அந்த ஊரில் நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம். வேலையை முடிச்சுட்டு நெல்லை ஜங்ஷனில் வந்து நாங்கள் ட்ரெயின் ஏறணும். அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி எக்மோருக்கு வரணும். டைம் இருந்துச்சு. ட்ரெயின் ஈவினிங் 7 மணி நினைக்கிறேன். நாங்கள் மதியமே வந்துட்டோம் வேலையை முடிச்சுட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ அப்பா சொன்னார், அவருக்கு தெரிஞ்ச அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நெல்லை டவுனில் அவர் இருக்கார். டவுனில் அவருடைய வீடு இருக்குது. அங்கே போயிட்டு வந்துடலாம், அவரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்பா சொன்னார். அவர் யாருன்னா, நாங்கள் மூணாறில் இருந்த டைமில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நாங்கள் போனோம். அவங்க வீட்டுக்கு போனோம். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவரை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பும்போது எங்கள் அப்பா கையில் அவர் ஒரு புக்கு ஒன்று கொடுத்தாரு. அது டிஜிஎஸ் தினகரன், இயேசு அழைக்கிறார், ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டரான டிஜிஎஸ் தினகரன் அவர் எழுதின ஒரு புத்தகம், என் பரலோக தரிசனங்கள் அப்படின்ற பெயரில். அந்த காப்பி இன்றைக்கும் எங்கள் வீட்டில் இருக்குது, பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்குது. அந்த புத்தகம் அப்போ தான் வெளியிட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தை எங்கள் அப்பா கையில் இவர் கொடுத்தாரு. நல்லா ஞாபகம் இருக்குது. 2008 ஜனவரி ஆர் ஃபெப்ரவரி அந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் தான் டிஜிஎஸ் தினகரன் இறந்துருந்தார். அவர் இறந்து கரெக்டாக ஒரு 3-4 மாதங்களில் மே மாதம் +1 முடிச்சிருந்தேன், +2 ஜாயின் பண்ணணும். அந்த லீவில் நாங்கள் போயிருந்தோம். அப்போ எனக்கு என்ன வயசு? 16 வயசு. அப்பா இந்த புத்தகத்தை வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்தாரு, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு நைட்டு ட்ரெயினில் நெல்லை ஜங்ஷனில் நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டு மார்னிங் எக்மோர் வரதுக்குள்ளே, அது ஒரு சின்ன புக்கு தான், ஒரு 200-300 பேஜஸ் இருக்கும். அந்த முழு புத்தகத்தையும் அன்றைக்கி நைட்டு நான் அந்த ட்ரெயினில் உட்காந்து படித்து முடித்தேன். அதனுடைய கவர் நீங்கள் பார்க்கலாம். அந்த புத்தகம் என்கிட்ட இப்போ இல்லை, அங்கே இருக்குது. நான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். கவரில் பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் அங்கே ஒரு ஹெவன்லியான ஒரு ட்ரீம் ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே ஏஞ்சல்ஸ் ஏறிட்டு இருப்பாங்க, இறங்கிட்டு இருப்பாங்க. இந்த புத்தகம் என்ன அப்படின்னா, டிஜிஎஸ் தினகரனுடைய வாழ்க்கை வரலாறு ப்ளஸ் அதுலேயும் குறிப்பாக டைட்டிலே போடப்பட்டிருக்கிற மாதிரி இவருடைய ஹெவன், கடவுள் இருக்கிற ஹெவனுக்கு இவர் போயிட்டு வந்ததாக இவர் எழுதி வச்ச அந்த சம்பவங்கள்லாம் அங்கு எழுதப்பட்டிருந்துச்சு. இன்றைக்கி நான் போனேன், நான் போய் ஜீசஸ் கிரைஸ்ட்டை போய் நான் நேரில் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு நிறைய கதைகளை இவர் எழுதி வச்சுருப்பார். 18 வருஷம் ஆச்சு, 18 இயர்ஸ் ஆச்சு. அன்று இரவு நான் படித்த அந்த முழு புத்தகத்தில் எனக்கு 2 சம்பவங்கள், இவர் சொன்ன அந்த 2 சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் பேசி வச்சுருப்பார், என்னென்ன கதைகளோ சொல்லி விட்டுருப்பார். ஆனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் 18 இயர்ஸ்க்கு அப்புறமும் மறக்க முடியாத அந்த புத்தகத்தில் 2 சம்பவங்கள் உண்டு. இப்போ நம்ம ஐயா இவர் ஹெவனுக்கு போயிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார், சொர்க்கத்துக்கு போயிட்டார். எப்படி போனார்னா, இவர் தூங்கிட்டு இருப்பார், இல்லை சம்திங் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது இவருடைய சோல் மட்டும், பாடி இங்கே இருக்கும், சோல் மட்டும் இது ஹெவனுக்கு ட்ராவல் பண்ணி போகும். எப்படி ட்ராவல் பண்ணி போகும் அப்படின்னா, இவரை யார் அங்கே கூப்பிட்டுருப்பாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டை கூப்பிட்டுருப்பார். இயேசு கிறிஸ்துவே இவரை கூப்பிட்டு, வா மகனே, என் அன்பு மகனே, நீ வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு இவருக்கு பரலோகத்தை போயிட்டு இவர் காமிச்சிட்டு இருப்பார். அங்கே யாரெல்லாம் இருக்காங்க, அங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரொம்ப பெரிய ஆள், நான் டைரெக்டாக கடவுள்கிட்டே நான் பேசக்கூடிய ஆள். இப்போ கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தவரை இது மோனோதீஸ்டிக் மதம் இல்லையா, ஒரு கடவுள் மதம். அப்போது இந்த உலகத்தை படைத்த ஒரே ஒரு கடவுளான ஏக இறைவனான அந்த கடவுள்கிட்ட போயிட்டு நான் நேரடியாக பேசக்கூடிய அவர்கிட்ட டைரெக்டாக எனக்கு ஆக்சஸ் இருக்குது. நாங்கள் யோசிச்சு பாருங்கள், அதனுடைய வேர்ல்ட் வியூ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஹோல் யூனிவர்ஸை படைத்த ஒரு கடவுள், அந்த ஒரு கடவுள் 1-on-1 மீட்டிங் பேசிகிட்டு இருக்கார் யார் கூட? இந்த டிஜிஎஸ் தினகரன் கூட. சரி, அப்படி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அப்பாஸ்டில்ஸில் ஒருவரான, அப்பாஸ்டில்ஸ்னால் ஜீசஸ் கிரைஸ்டனுடைய டிசைபிள்ஸ், அந்த 12 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த 12 பேரில் ஒருத்தரான பீட்டரை கடவுள் அழைத்து, பீட்டர், தினகரனை அழைத்து சென்று அவருக்கு பரலோகத்தில் உள்ள இடங்களை காண்பி என்று கூறினார். மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் பேதுரு என்னை அழைத்து சென்று, பேதுருனா பீட்டர், பரலோகத்தின் பலதரப்பட்ட இடங்களை காண்பித்தார். ஒவ்வொரு இடமும் எனக்கு புதுசா இருந்துச்சு, பரவசமா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்த்த அந்த பேரழகும் அமைதியும் என்னால வார்த்தையினால சொல்ல முடியாது. இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பீட்டர் அப்படின்ற ஜீசஸ் கிரைஸ்டனுடைய பூமியில வாழ்ந்தப்போ அவருடைய டிசைபிளாக இருந்த பீட்டர்
இந்த பீட்டர் இவர் இறந்து இவர் பரலோகத்தில் அங்கே இருக்கார். அந்த பீட்டர் இந்த டிஜிஎஸ் தினகரனை அங்கே டூர் கூட்டு போகிறாரு பரலோகத்துக்கு. டூர் கைடாக மாறியாச்சு. இந்த பீட்டர் யார் அப்படின்னா, இன்றைக்கும் கேத்தலிக் பீப்புள் இவங்க நம்பிக்கை என்ன அப்படின்னா, இன்றைக்கி போப் யார்? போப் லியோ இருக்காரா? போப் லியோவை நீங்கள் ட்ரேஸ் பேக் பண்ணி நீங்கள் பின்னால் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போப் யார் அப்படின்னா பீட்டர். கேத்தலிக் அப்படின்ற அந்த ஒரு சர்ச்சை உருவாக்கி அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு அதை உருவாக்கி அதனுடைய முதல் தலைவராக இன்றைக்கி கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டியினுடைய அத்தாரிட்டி யார் அப்படின்னா போப் தான். இந்த போப்பினுடைய முதல் போப், இந்த லைனில் ஃபஸ்ட்டு போப் யாருன்னா பீட்டர். இது கேத்தலிக் மக்கள் நம்புகிறாங்க. ஓகே, அதையும் தாண்டி ஏர்லி கிறிஸ்டியானிட்டியில் இந்த கிறிஸ்டியானிட்டி க்ரோ ஆகிற அந்த டைமில் பீட்டர்னுடைய ரோல் ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி ஜீசஸ் கிரைஸ்ட் கூட க்ளோஸாக இருந்த 3 டிசைபிள்ஸ் உண்டு. அந்த 3 பேரில் பீட்டர் முக்கியமான ஒரு ஆள். இந்த பீட்டர் இப்போ என்ன பண்ணுறாரு, டூர் கைடா இவரை டூர் கூட்டு போயிட்டு இருக்காரு. டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் எம்எல்ஏடா. இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த இந்த காட்சிகளெல்லாம் படிக்கும்போது. பீட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய அந்த கிறிஸ்டியானிட்டியில் முக்கியமான ஒரு ஆள். இவருக்கு இப்போ என்ன வேலையாம் அப்படின்னா, இவரை கூட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவையும் இவர் டூர் காமிச்சிட்டு இருக்கார். டூர் கைடாக மாறியாச்சு பீட்டர் இந்த நபருக்கு. அடுத்து இதில் இன்னொரு சீன் வேறு ஒன்று உண்டு. சரி, இப்படியே இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு பீட்டர் கூட இவர் டூர் போனார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்டை இவரை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட்டும் இவரும் அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. ஓகே, இதெல்லாம் இவர் கண்ட விஷன்ஸ், கனவுகள், இல்லை தரிசனங்கள், இல்லை சொப்பனங்கள்னு இவர் எழுதி வச்சுருக்கார். இப்போ என்னாச்சு, ஜீசஸ் கிரைஸ்ட் இவரை கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போகிறப்போ அந்த ஹெவனில் ஒரு ஓரமாக உட்காந்து ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்கார். யாருங்க இவர் தனியாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கார் அப்படின்னு இவர் கேட்டால், அவர் யார் தெரியுமா? இங்கே பாருங்க, ஒரு கரகரப்பான குரலில் ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருந்தார். இவர் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கடவுள் இவரை பார்த்து கேட்டாராம். இவர் தெரில அப்படின்னு சொன்னாராம். இவர் தான் தாவீது ராஜா. யாரா? கிங் டேவிட். இவர் பரலோகத்துக்கு வந்தப்போ கடவுள் கேட்டாராம். யாரை பார்த்து? டேவிட்டை பார்த்து. நீ இங்க இருந்து என்னப்பா செய்ய போற அப்படின்னு கேட்டா, கடவுளே, நான் பூமியில வாழ்ந்த காலத்துல நான் பாடிட்டு இருந்தேன். நான் இங்க நான் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். உங்களை பத்தி நான் பாட்டு பாடுறேன் கடவுளே அப்படின்னு கேட்ட உடனே, வாவ் சூப்பர், நீ பாடுப்பா அப்படின்னு கடவுள் சொன்ன மாதிரியும் இவர் இங்கேருந்து பாடிட்டு இருந்த மாதிரியும் இவர் இங்கேருந்து எழுதி வச்சிருக்காரு. இந்த கிங் டேவிட் யார் தெரியுமா? இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு. அங்கேருந்து ஜூஸ் எல்லாம் இஸ்ரேலில் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இவங்க ட்ரைபாக இருந்தாங்க. அந்த 12 ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த 12 ட்ரைப்ஸ், அந்த 12 ஃபேமிலிஸும் அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்களெல்லாம் யூனிஃபை பண்ணி இவங்க அத்தனை பேரையும் ஒரே நாடாக மாற்றி இந்த இஸ்ரேல் அப்படின்ற இந்த நாடு உருவாகி, இங்கு ஒரு கிங்காக முதலில் உருவானவர் கிங் சால்னு சொல்லுவாங்க ஒருத்தர். அவர் கடவுளுக்கு பிடிக்காம ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சார் அப்படின்றதுனால இவரை அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு இவருக்கு அடுத்து அங்கே கிங்காக வந்தவர் தான் கிங் டேவிட். இவர் 40 ஆண்டுகள் அந்த இஸ்ரேல் நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு. ஆஸ் அ சைட் நோட் நான் ஒன்று சொல்கிறேன், இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு 1948க்கு அப்புறம் தான் உருவாச்சு அப்படின்னு இங்கே ஒரு சில மக்கு பசங்கள்லாம் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கிமு 800 900 ஓகே, இல்லை 900 950 சம்திங் ஓகே, கிமு 950 இஸ்ரேலுன்ற ஒரு நாடு யூனிஃபை செய்யப்பட்டு அங்கு கிங்டம்லாம் உருவாகி அங்கே மன்னர்கள்லாம் அங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்கே உள்ள இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இஸ்ரேலுன்ற ஒரு நாடே இல்லை, இது இப்போ தான் உருவாச்சுன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கிங் டேவிட் யாருன்னா கிங்கு. அவர் கிங்கு. அந்த இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சால் அவர் ஆட்சி பண்ணுறதுக்கு முன்னால் அங்கே ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஜட்ஜஸ்னால் யாருன்னா கிங்குக்கு உரிய பவர் இவங்களுக்கு இருக்காது. ஆனால் இவங்க மக்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா இவங்க அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த டைமில் ஒரே மன்னர் ஒரே நாடு அப்படின்னு அந்த நாட்டை யூனிஃபை செஞ்சு அந்த இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர் யாருன்னா கிங் டேவிட். இப்போ கிங் டேவிட்டுக்கு என்ன வேலை அப்படின்னா, நீங்கள் கீழே படிங்களேன், டேவிட்டை நேராக பார்த்தாச்சு எங்க பரலோகத்தில். சரி, பார்த்தாச்சு. அடுத்து இது மட்டுமல்ல, சில சமயங்களில் மற்ற வேதாகம சத்தியங்கள் பலவற்றை குறித்து பேசுவதற்காக நான் தாவீது ராஜாவை சந்தித்துள்ளேன். என்னவா? இவருக்கு பைபிளில் டவுட் இருக்குமா? சரி, பைபிள் படிக்கிறப்போ டவுட்ஸ் வந்துச்சுன்னா இவர் யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவாராம் அப்படின்னா டேவிட் கிட்ட போயிட்டு. சில சமயங்களில் அப்போ இவர் அடிக்கடி போயிட்டு வருவார்.
ஓகேவா? நம்மலாம் நைட்டு வந்து தூங்குவோம். இவங்க நைட்டு அங்கே போயிடுவாங்க, பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பரலோகத்தில் போயிட்டு இவங்க ஓகே. இப்போது இவருக்கு பைபிளில் ஒரு டவுட் வந்தால் இவர் டேவிட் கிட்ட தான் போய் கேட்பார். ஏன்னா டேவிடும் நாங்களும் அவ்வளோ பக்கத்தில் நாங்கள் இருக்கோம். இப்போ டேவிட் யாருன்னா இவருக்கு அட்வைசர். இவருக்கு டூர் கைடு யார்? பீட்டர். இவருக்கு அட்வைசர் யார்? கிங் டேவிட். இது அன்னைக்கு நைட்டு அந்த ட்ரெயினில் உட்காந்து நான் படித்ததை நான் மறக்கவே மாட்டேன். நான் 18 வருஷம் ஆச்சு. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், 18 வருஷம் ஆகுது. இன்று வரையிலும் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. அப்போ நான் சின்ன பையன், நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனால் அப்போவே எனக்கு தோணுச்சு, இது ரொம்ப ஓவராக இல்லையா, இவங்க ரொம்ப ஓவராக தான் போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்போலாம் சின்ன வயசில் பைபிள் ஸ்டோரிஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இங்கே சண்டே ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் இல்லையா. படிக்கும்போது கிங் டேவிட்டை வந்து இவங்க இவ்வளோ பெருசாக சொல்லுவாங்க, இவர் இவ்வளோ பெரிய மிலிட்ரி கேம்பெயின்லாம் பண்ணார். பீட்டர் யாரு? பீட்டர் இவருடைய பெயரில் பைபிளில் புத்தகங்கள்லாம் இருக்குது. இவர் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் பைபிளில் புத்தகங்களாக இன்று தொகுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பீட்டர் அண்ட் செகண்ட் பீட்டர், 2 புத்தகங்கள், 2 லெட்டர்ஸ் பைபிளில் புத்தகமாக இன்று சேர்க்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய ஆள் இவர். இப்போ என்ன பண்ணுறாரு, டூரு காமிச்சிட்டு இருக்காரு. பாருப்பா, இதான் மலைகள் இருக்கா, குன்றுகள் இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கடல் இருந்துச்சு பரலோகத்துலன்னு இவர் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருப்பார். இதெல்லாம் கூட்டு போய் காமிச்சது யாருன்னா பீட்டர். அப்போ எனக்கு அப்பயே தோணுன விஷயம் என்னென்னா, சம்திங் இஸ் ராங். இது உண்மை மாதிரியே இல்லையே. கடவுள் இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, கடவுளை வச்சு இவங்க வேறு ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்களோ, ஏதோ நான் தான் கடவுள் கூட நெருக்கமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க காமிச்சிக்கிறாங்களோ அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயே எனக்கு தோணுச்சு. இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்குமே இந்த குடும்பம் டிஜிஎஸ், அதுக்கப்புறம் பால் தினகரன், இவங்க பிள்ளைங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, கடவுள் அப்படின்ற ஒருத்தரை வச்சு கடவுளை காசாக்குவது எப்படி. நான் தம்ப்நெயில்ல வச்ச மாதிரி தான், கடவுளை வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம காசு பார்க்கலாம். நான் பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் கடவுள்கிட்டே நான் நேரில் பேசுவேன், டெய்லி நான் மேலே நான் போயிட்டு வருவேன். நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். ஏன் இவங்கள நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு இவன் அடிக்கடி இந்த ஒரு ஃபேமிலியை பற்றி இவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா, புரிஞ்சுக்கோங்க, இது இன்றைக்கி நேற்று இல்லை, 18 வருஷ ட்ராமா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்டர்னலைஸ்ட் ட்ராமான்னு சொல்லுவோம் தெரியுமா. இதை உள்ளே வச்சு இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் நம்ம கேட்போம்ல, அபத்தமாக பேசிகிட்டு இருப்பானுங்க. நம்ம இதெல்லாம் கேட்டு இதை உள்ளே வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி இது ஒரு ட்ராமாவாக எனக்கு மாறிடுச்சு. ஓகேவா, அந்த ட்ராமா தான் இப்போது வெளியே வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் உண்மை. அப்போ இந்த ஒரு குடும்பத்தை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா பேசணும். இப்போ ரீசெண்டாக இந்த FCRA பிரச்சனை வந்தப்போ, இது பிரச்சனை இல்லை, இது நமக்கு பிரச்சனை இல்லை, எவன் ஃப்ராடாக இருக்கிறானோ அவனுக்கு தான் இது பிரச்சனை. ஓகேவா. அப்போ இந்த பிரச்சனை வெளியான நாள்லேருந்து பால் தினகரனுக்கு தூக்கமே வரல. இவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது இது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி அமித்ஷாவை போய் நேரில் பார்க்குறாங்க, விஜயை போய் நேரில் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேற்று அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். நாங்கள் விஜயை போய் பார்த்தோம், எங்களுடைய கோரிக்கையை அவர் கேட்டார், அவர் ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எதுக்கு, இந்த FCRA பில்லுக்கு எதிராக. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாங்கலை. திஸ் டிராஃப்ட் FCRA bill in the present form, if passed, would have not only affected the minority communities but all religious, social and development organizations, resulting in the closure. மூடிடுவாங்க அப்படின்னு இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதை மூடுவாங்களாம்? ஆஃப் தி சேரிட்டபிள் அண்ட் ரிலீஜியஸ் சர்வீசஸ். இவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க? எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆர்ஃபனேஜஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மிஷன்ஸ். இந்த மாதிரி மக்களுக்கு தொண்டு செய்கிற இந்த நிறுவனங்கள் எல்லாம் அரசு மூடிடுவாங்க அப்படின்னு இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிளைம். மூடிடுவாங்க. அப்போ தினகரனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால் நிறையா பேசணும். அதுக்கு முன்னால் தினகரன் இப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த பில் இது பாஸ் ஆச்சுன்னா இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட், எங்களுடைய இருப்புக்கே இது ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். இங்கே இருக்கும் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த பில் ஒரு இவங்களை காலி பண்ணுறோம், இவங்களை மூடி விட்டுருவாங்கன்னு இவர் ஒரு பெரிய ஒரு கிளைம் ஒன்று வைக்கிறாரு. ஃபைன், நல்ல விஷயந்தான். இவர் இந்த கொஸ்டின் கேட்கலாம், இவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அரசாங்கம் இந்த FCRA பில்லை கொண்டு வந்து கொஞ்சம் ஹேவ் தே கான் டூ ஃபார், இவங்க ரொம்ப போயிட்டாங்களோ, ஒரு பவுண்டரியை தாண்டி போயிட்டாங்களோ, அரசு தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னால், கேள்வி கேட்கறதுக்கு முன்னால், இந்த பணம் எங்களுக்கு வருது, நீங்கள் எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்கிற இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம், இன்க்ளூடிங் பால் தினகரன்,
இவங்க எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க? முக்கியமான கேள்வியா இல்லையா? அரசாங்கம் நாங்கள் லீகலாக வாங்கின எங்களுடைய பணத்துக்குள்ள அரசு உள்ள வராங்க அப்படின்னு கவலைப்படுற இந்த பால் தினகரன், இவருக்கு உலகமெங்கும் இருந்து வர்ற பணத்தை இவர் என்ன பண்ணுறார்? இவர் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கார்? இது முக்கியம்ல. அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குள்ளே வராதீங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போ நீங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கணும்? நீங்கள் யார் தெரியுமா? பேசலாம் வாங்க. நம்ம இப்போ 2 பேரை எடுத்துக்க போகிறோம். ஒன்று பால் தினகரன், இன்னொன்று அகஸ்டின் ஜெபக்குமார் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொருத்தர். இந்த 2 பேருமே கிறிஸ்டியன்ஸ் தான். இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இந்த 2 பேருமே தமிழ் ஆட்கள் தான். ஒருத்தர் பால் தினகரன், இவங்க மினிஸ்ட்ரி இவங்க இங்கேருந்து ஆரம்பித்தாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் இவரும் சவுத் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். 1970s ஹி வென்ட் டு பீகார். பீகாரில் போயிட்டு அங்கே ஒரு மினிஸ்ட்ரி இவர் ஆரம்பித்தார். ஜெம்ஸ் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அமைப்பு, ஒரு என்ஜிஓ மாதிரி தான் இவங்களும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே ஸ்கூல்ஸ் கட்டுறது, பசங்களை படிக்க வைக்கிறது, மருத்துவமனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இவங்க அங்கேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போது இந்த 2 பேரையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்ட போகிறேன். பால் தினகரன், அகஸ்டின் ஜெபக்குமார். இந்த 2 பேரும் ஃபினான்ஷியல் விஷயத்தில், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த 2 பேரும் எப்படி இருக்காங்க, எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க நம்ம பார்க்கணும்ல. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகஸ்டின் ஜெபக்குமார். அகஸ்டின் ஜெபக்குமார் இவரும் ஒரு சின்ன ஆள்லாம் இல்லை. இவர் 1970s பீகார் போனார்னா இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 72 நினைக்கிறேன். அப்போது ஒரு 50 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, மோர் தென் 50 இயர்ஸ், 54 ஆண்டுகள். இவர் அங்கே உள்ள பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட இவருக்கு கான்டாக்ட் உண்டு. முக்கியமாக லல்லு பிரசாத் அங்கே சிஎம்மா இருந்தப்பையும் அவருடைய மனைவியான ராப்ரி தேவி அம்மா அவங்களும் சிஎம்மா இருந்தாங்க இன் ஏர்லி 2000s. இவங்கெல்லாம் இவருடைய ஆஃபீஸ்க்கு, பீகாரில் இவருடைய ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போய் இவரை சந்தித்து இவரை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு இவர் அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ் கூடலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆள் தான். அமைச்சர்கள்லாம் இவருடைய ஆஃபீஸ்க்கு வருவாங்கன்னு இவர் பேசியிருக்கார். அப்போ அந்த அளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆள் தான், அரசியல் கனெக்ஷன் கொண்டவர் தான். போன வருஷம் கூட நம்மளுடைய தொல் திருமாவளவன் விசிகே இவர் அகஸ்டின் ஜெபக்குமார் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு போன கிறிஸ்மஸில் அங்கே நடந்த ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் போயிட்டு இவர் பேசிட்டு வந்தார் திருமா. அப்போ அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் கூட கனெக்ஷன் உள்ளவர் தான் அகஸ்டின் ஜெபக்குமார். ஆனால் இந்த அகஸ்டின் ஜெபக்குமார் பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அகஸ்டின் ரொம்ப நல்லவர், பால் தினகரன் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம். இவர் கிரிமினல், இவர் செயின்ட் அப்படிலாம் இல்லை. மாறாக நம்ம இவங்க பிஹேவியரை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ டு ஹிஸ் வெப்சைட் gemsbihar.org. இதில் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே மெனு இருக்கா, இந்த மெனுவில் அப்டேட்ஸ் போனீங்கன்னா அப்டேட்ஸில் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு டேப் ஒன்று வச்சுருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா FCRA ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மினிஸ்ட்ரிக்கு வெளிநாடுகளிலிருந்து வந்த பணத்தை 2015 ஆரம்பித்து 2022 வரைக்கும் 7 ஆண்டுகள் இவங்க ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் இவங்களுக்கு வந்த டொனேஷன்ஸை இவங்க போட்டிருப்பாங்க. எப்படி போட்டிருப்பாங்கன்னா, எங்கேருந்து யார் கொடுத்தாங்க பார்க்கலாமா? இப்போது 2019, 2020 இந்த ரிப்போர்ட் நான் இப்போ எடுத்துக்கிறேன். கிறிஸ்ட்லிஷ் OST மிஷன் இவங்க எங்கே இருக்காங்கன்னா இன் சுவிட்சர்லாந்து. ஓகே, இவங்களுக்கு சுவிஸ்லேருந்து பணம் வந்திருக்கு. எவ்வளோ பணம் வந்துச்சு, எந்த டேட்டில் வந்துச்சு, என்ன பர்பஸ்க்காக வந்துச்சு, இதையும் சேர்த்து போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் கனடா, அங்கேருந்து எவ்வளோ பணம் வந்துச்சு. MFA ஆஸ்திரேலியா, கீழே பார்த்தீங்கன்னா சீட் குரூப் UK ஸ்டூவர்ட்ஷிப் இன்டர்மிஷன் ஜெர்மனி, எங்கேருந்து யார் கொடுத்தாங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க, ரொம்ப விரிவாக எல்லாமே போட்டிருப்பாங்க. அரசாங்கத்துக்கு இவங்க சப்மிட் பண்ண அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே பொதுமக்கள் பார்வைக்கும் இங்கு வைக்கப்பட்டிருக்கும். இதையும் தாண்டி இன்னொன்று பாருங்கள், இது ஆடிட் ரிப்போர்ட். எப்படி அரசாங்கம் இவங்களை ஆடிட் பண்ணுவாங்க இல்லையா, ஆனுவல் ரிப்போர்ட்டு. அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டையும் இவங்க இதில் பிடிஎஃபாக, அதுவும் டவுன்லோடபிள் பிடிஎஃபாக போட்டு வச்சுருக்காங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, டேட் என்ன, எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. இது 2022 வரைக்கும் இருக்குது. லாஸ்ட்டு 4 வருஷமாக காணோம். அது நம்ம கேட்கலாம் இவங்களை பார்த்து. ஆனால் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் மக்கள் பார்க்குற மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் டோனர்ஸ் மூலமாகத்தான் ஆப்ரேட் ஆகிற ஆர்கனைசேஷன், NGO. அப்போ மக்களுடைய பணத்தை இவங்க வாங்குறாங்கன்னா இந்த பணத்தை வாங்கி இவங்க என்ன செய்கிறாங்க,
எவ்வளோ பணம் வாங்குறாங்க, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்க, எதுக்கு செலவு பண்ணுறாங்க, எந்த பணம் எங்கேருந்து யார்கிட்ட இருந்து வருது, எந்த நாட்டிலேருந்து வருது, என்ன ஆர்கனைசேஷன்லேருந்து வருது, முழு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். 4 குவார்ட்டர்ஸ் இல்லையா, 4 குவார்ட்டர்ஸுக்குமான டாக்குமெண்ட்டும் இருக்குது. இதையும் தாண்டி ஆடிட் ரிப்போர்ட்ஸ், எஃப்சி ஆடிட் ரிப்போர்ட்ஸும் உள்ளே இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போது இங்கே ஒரு வெளிப்படைத்தன்மை ஒன்று இருக்குது. நாங்கள் பணம் வாங்குகிறோம், எவ்வளோ பணம் வாங்குகிறோம் அப்படின்னு இவங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெளிப்படையாக இவர் நிறைய முறை பேசியிருக்காரு. நான் ரொம்ப ஓப்பனாக தான் இருப்பேன், எனக்கு எவ்வளோ பணம் வருதுன்றதை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் தான் அகஸ்டின் ஜெபக்குமார். இதுவே நீங்கள் அப்படி இங்கே வாங்க, எங்கே லெட்ஸ் கோ டு jesuscalls.org. இது இவங்களுடைய ஹோம் பேஜ். ஓகே, இதில் அபவுட் நீங்கள் பார்க்கலாம். பிளஸ்ஸிங் பிளான்ஸ். இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் இன்டர்நெட் பிளான் போடுற மாதிரி இங்கே பிளஸ்ஸிங் பிளான்ஸ், மந்த்லி பிளான். அது என்ன பிளான் தெரியுமா, நான் இதை பேசியிருப்பேன் ஒரு வீடியோவில், நீங்கள் பார்க்கலாம். பிளஸ்ஸிங் பிளான்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு காசு கொடுங்க, நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்ற அதான் பிளான்ஸ். ஓகே, பிளான்ஸ், பிளஸ்ஸிங் பிளான்ஸ். அடுத்து ப்ரேயர் டவர்ஸ், காசு கொடுத்தா ப்ரேயர் பண்ணுவாங்க. யூத் மினிஸ்ட்ரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டாச்சா, போட்டு முடிச்சுட்டு இவங்க டிவியில் போடுற இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இதில் போட்டிருப்பாங்க. இந்த பிளஸ்ஸிங் பிளான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யங் பார்ட்னர் பிளான், ஃபேமிலி பிளஸ்ஸிங் பிளான். இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நீங்கள் காசு கொடுத்தா உங்களுக்காக இவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளான், ஜாப் பிளஸ்ஸிங் பிளான், யூத் பிளஸ்ஸிங் பிளான், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் எதுலேயுமே இவங்களுடைய வருமானம் எவ்வளோ அதை பற்றி போட்டிருக்க மாட்டாங்க. அதை விட்டுருங்களேன். இந்த ரைட் சைடு டாப் கார்னரில் பாருங்களேன், டொனேட் நவ். ஓகே, அப்படியே கீழே வாங்க, இங்கேயும் டொனேட் நவ். அப்போ ஹோம் பேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு டொனேட் நவ் தான் உங்களுக்கு காட்டும். காசு கொடு, காசு கொடு. அடுத்து இன்னொரு பேஜ் நான் காட்டுறேன். இதில் வந்து ஹவு டு டொனேட் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட ஒரு யூடியூப் வீடியோ இருக்குது. அந்த யூடியூப் வீடியோவை இவங்க இதில் எம்பட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பேஜில், ஹவு டு டொனேட். இதுலேயும் நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த டொனேட் நவ் அப்படின்ற அந்த பட்டன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டொனேட் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனும் அங்கே இருக்கும். வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 minutes வீடியோ, ஈஸி வேஸ் டு டொனேட் ஆன்லைன். ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக பணம் கொடுப்பது எப்படி, பணம் 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 பணம். ஆனால் இவ்வளோ போட்டு வச்சுருக்கீங்கல்ல, இவங்க வெப்சைட்டில் எங்கேயுமே வருமானம் எங்களுக்கு இவ்வளோ வந்துச்சு அதை போடலை. ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வமாக நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய, பப்ளிக்கில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பேஜ்லையுமே இவங்களுடைய வருமானம் எவ்வளோ, இன்கம் எவ்வளோ, இவங்க வெளிநாட்டு பணம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இதை பற்றி சத்தமே இல்லை. பணத்தை கொடுன்னு கேட்க தெரியும். அது பாருங்களேன், எத்தனை நீங்கள் எங்கே திரும்பினாலும் டொனேட் நவ். நீங்கள் இவங்ககிட்ட போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணணுன்னா காசு கொடுக்கணும். ப்ரேயர் பண்ணுறதுக்கு காசா, இது இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், பப்ளிக்காக நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துலையுமே, எந்த ஒரு பேஜ்லையுமே, எங்கேயுமே பணம் சம்மந்தப்பட்ட, வரவு செலவு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே இருக்காது. நத்திங். இதில் நான் ஒரு டிஸ்டிங்ஷனும் நான் போட்டுடுறேன். என்னால் இங்கே பார்க்க முடியலை, வெப்சைட்டில் பார்க்க முடியல அப்படின்றதுனால இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அகஸ்டின் ஜெபக்குமார் மாதிரி தைரியம் இருந்தால் வெப்சைட்டில் போட வேண்டியதானங்க. நீங்கள் ரொம்ப நேர்மையான ஆள் தானே. பணத்தை நீங்கள் வாங்குறது எதுக்கு வாங்குறீங்க, நாங்கள் மக்களுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம் அப்படி தானே வாங்குறீங்க. அப்போ அந்த பணம் எங்கே போச்சுன்னு மக்கள் தெரிஞ்சுக்க அவங்களுக்கு உரிமை இல்லையா? இவங்க தானே கொடுத்தாங்க. யார் காசு, உங்கள் காசா? இவங்க அப்பா காலத்துலேருந்து இவங்க ஃப்ரீயாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மற்றவங்க பணத்தில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பணம் எங்கே போச்சு, யார் கொடுத்தாங்க, சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி நான் ஒன்று கேட்கணும். அப்போது இதில் ஒன்று கவனிங்க, எஃப்சிஆர்ஏ சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா இது கிறிஸ்டியன்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது, இது கிறிஸ்டியன்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னா அகஸ்டின் ஜெபக்குமார் ஏன் காட்டுறாரு ஓப்பனாக? எஃப்சிஆர்ஏ டாக்குமெண்ட்ஸை இவர் வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்காரு. அப்போ இங்கே ஒரு நிறுவனம் இங்கே பணத்தை ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க, என்கிட்ட இவ்வளோ பணம் வந்துச்சு. இவங்க இதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, பொதுமக்களுக்கு நான் இதை கொடுக்கணும், இது பொதுமக்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னு இவங்க நினைக்கிறாங்க. யார்? அகஸ்டின் ஜெபக்குமார். ஆனால் இன்னொரு கிறிஸ்டியன் லீடர் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா இதுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது இங்கே ஒரு டவுட் வருதா இல்லையா? எனக்கு வருது. இவர் உங்கள் மேலே தப்பு இல்லைல்லங்க, நீங்கள் தப்பே செய்யலைல்ல. அப்போது உங்களுடைய எஃப்சிஆர்ஏ விஷயங்களை நீங்கள் வெளியிடுங்க. இங்கே ஒருத்தர் 2015 இதை வெளியிட்டிருக்காரு, இன்னொருத்தர் எஃப்சிஆர்ஏக்கு எதிராக இவர் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. நான் கேட்குற விஷயம் என்னென்னா,
ஜீசஸ் கால்ஸனுடைய எஃப்சிஆர் டிஸ்க்ளோஷர் எங்கே? அரசாங்கம் எங்களுக்கு சாதகமாக வரணும்னு சொல்லி பேசக்கூடிய நீங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா? ஜீசஸ் கால்ஸ் எதுவுமே இவங்க ஃபைல் பண்ணவே இல்லை அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட ஃபைல் பண்ணுறதுக்கும் நீங்களே வாலண்டரியாக வந்து உங்களுடைய டோனஸ்க்கு நீங்கள் வெப்சைட்டில் வெளியிட்டு நீங்கள் காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வேற. அப்போ ஒருத்தர் இங்கே ஹானஸ்டாக இருக்காரு, இன்னொருத்தர் இங்கே ஏதோ மறைக்கிறாரா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. பதில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இந்தியாவில் இவர் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க அண்ட் எஃப்சிஆர்ஐ ஃபைல் பண்ணுறாங்க. இதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட காட்டுறாங்கல்ல. இந்த ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரனுடைய இந்த நம்ம உங்களை என்ன சொல்லலாம், கும்பல்னு சொல்லலாமா, ஏமாற்று பேர்வழிகள்னு சொல்லலாமா, இல்லை மாஃபியான்னு சொல்லலாமா, இதை மக்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துகிற இந்த கூட்டம் எஃப்சிஆர்ஐ வருமானம் பற்றி எந்த ஒரு தகவலுமே மக்களுக்கு இவங்க சொல்லலை. ஆனால் இதே ஜீசஸ் கால்ஸ் யூஎஸ் போகிறப்போ அண்ட் யூகே போகிறப்போ அங்கே இவங்களுடைய பிஹேவியர்லாம் வேறு மாதிரி இருக்குது. யூஎஸில் IRS 990 அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஒன்று இவங்க ஃபைல் பண்ணுவாங்க வருஷம். எதுக்குன்னா, அங்கே இருக்கிற NGOs யூஎஸ்லேருந்து ஆப்ரேட் ஆகிற நான் ப்ராஃபிட், முக்கியமாக டேக்ஸ் எக்ஸம்ட் நான் ப்ராஃபிட், வரி விலக்கு பெற்ற அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரி விலக்கு பெற்ற நாங்கள் NGO, நாங்கள் மக்களுக்காக சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற இவங்களுக்குன்னு ஒரு சில விதிவிலக்குகள்லாம் உண்டு. அந்த விதிவிலக்குக்கு உட்பட்டு அந்த விதிவிலக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, IRSல 990 ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஓகே, இந்த ஃபைலை யூஎஸில் இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் கால்ஸ் இன்டர்நேஷ்னல் இன்கார்பரேட்டட் அப்படின்ற அந்த ஒரு பெயரில். ஏன்னா IRSை பொறுத்தவரை நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் IRSல நீங்கள் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லணும். இது இங்கே மேண்டேட்ரியாக உள்ள ஒரு லா. அவங்க ஊரில், நம்ம ஊரில் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் அந்த ஊரில் அப்படி இருக்குது போல். அப்போ அந்த ஊரில் இவங்களுக்கான வருமானம் எவ்வளவு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் இருக்குது. 2024 இவங்க கடைசியாக ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கேலண்டர் இயரில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் இருக்கும், அவங்க அட்ரஸ் இருக்கும், இன் டாலஸ் டெக்ஸஸ், வெப்சைட் நேம் இருக்கா. கீழே வந்தீங்கன்னா வருமானம் எவ்வளவு அந்த ஆண்டு, கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ். அதுக்கு முந்தைய ஆண்டில் 2023 564K, 24 692K இவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. வருமானம்னா என்ன வருமானம்? இவங்க உழைச்சா சம்பாதிச்சாங்க, மக்கள் கொடுத்த பணம். டோட்டல் அசெட் எவ்வளோ பாருங்களேன், $2 million அந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில். எண்ட் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா $1.8 million. நீங்கள் இந்த பேஜ்லையும் பார்க்கலாம். ப்ரோ பப்ளிகா அப்படின்ற இந்த வெப்சைட்டில் 24 இந்த ஃபிஸ்கல் இயரில் வருமானம் எவ்வளவு, நெட் அசெட் எவ்வளவு, நெட் இன்கம் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். அப்போ அமெரிக்காவில் என்ன ஒரு சட்டம்னா, அங்கே நீங்கள் போய் நீங்கள் ஒரு NGO ஒன்று நடத்துனீங்கன்னா உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் பொதுமக்கள் கிட்ட நீங்கள் சொல்லணும். இது அங்கே மேண்டேட்ரியாக இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் இவர் அங்கே போட்டு வச்சுருக்காரு. இவர் ஒன்றும் விருப்பப்பட்டு அப்படி நேர்மையாக நான் மக்களுக்கு நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. மாறாக இது அங்கே பண்ணி தான் ஆகணும். அப்போ அமெரிக்காவினுடைய சட்டப்படி அங்கே உள்ள நான் ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். அவங்களுடைய இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், அசட்ஸ் எவ்வளோ, கிராண்ட்ஸ் எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க, எவ்வளோ நெட் அசெட் இருக்குது, நம்ம எல்லாம் பார்க்க முடியும். அப்போ அமெரிக்காவில் உள்ள ஜீசஸ் கால்ஸ் இவங்க அப்படியே நேர்மையின் மறு உருவமாக மாறி இவங்க மக்கள்கிட்ட போய் காட்டுறாங்களான்னா அப்படி இல்லை. அப்போ நம்ம ஊரில் ஏன் காட்டலை அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஊர் சட்டங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையோ எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு. அடுத்து நம்ம யூகே போனோம் அப்படின்னா, யூகேல சேரிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தனியான ஒரு அரசு அமைப்பே உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நான் ஒரு NGO ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மொத்த டீட்டெயிலுமே அரசாங்கத்துக்கிட்ட நான் கொடுத்தேன் அப்படின்னா அரசாங்கம் என்னுடைய டீட்டெயில்ஸை பப்ளிக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இவங்க ஆன்லைனில் இவங்க மாற்றி விடுவாங்க. சேரிட்டிஸ் இவங்களுடைய இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அரசாங்கத்துக்கிட்ட. அரசாங்கம் இன்டர்ன் இவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட போய் இதை கொடுப்பாங்க. நம்ம அதை பார்க்கலாமா? இவங்களுடைய பேஜ் நம்ம போனோம் அப்படின்னா, சேரிட்டி கமிஷன், இங்கே போனீங்கன்னா சேரிட்டி கமிஷன் ஃபார் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் அப்படின்ற இந்த பேஜில் ஜீசஸ் கால்ஸ் யூரோப் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்
எவ்வளோ அப்படின்னு சொல்லி இவங்க டவுன்லோடபுளாக டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜீசஸ் கால்ஸ் யூரோப்பில் ட்ரஸ்டீஸ் யாரு? பால் தினகரன் இருக்காரு, இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. லாஸ்ட்ல பால் தினகரனுடைய பையன் சாமியல் அவரும் இருக்காரு. அட்ரஸ் என்ன எல்லாமே போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2022 இவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் இயரில் டொனேஷன்ஸ் எவ்வளோ வந்துச்சு, கீழே எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆச்சு எல்லாமே இருக்கா. அடுத்து இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை பார்க்குறப்போ. அப்போ நீங்கள் பிரிட்டன்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இந்த ரெகுலேட்டரி சிஸ்டம் சேரிட்டிக்கு வந்திருக்கிற இந்த ஃபினான்ஷியல் விஷயங்களை நம்ம அன்யூஷுவலாக இது யாருமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ரொம்ப ஈஸியாக மக்கள் சென்னை இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே உள்ள ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக இவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இப்படி இருக்கா எனக்கு தெரியல. இந்தியாவில் எஃப்சிஆர்ஏ சட்டங்கள் இருக்குது. இவங்க எஃப்சிஆர்ஏ ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரெகுலேட்டரி பாடிஸ் இவங்களை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பொதுமக்களுக்கு இது ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம இதில் ஒன்று கவனிக்கணும். இந்தியாவில் அரசாங்கத்துக்கிட்ட நம்ம எஃப்சிஆர்ஏ நம்ம ஃபைல் பண்ணாலுமே நம்ம மேண்டேட்டரியாக பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நான் போய் பொதுமக்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இந்திய சட்டத்தில் இல்லாமல் இருந்தாலுமே இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அகஸ்டின் ஜெபக்குமார் இவரே வாலண்டரியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் யூகே அண்ட் யூஎஸில் இவர் வெளிப்படையாக வந்து பண்ணலை. பால் தினகரன் அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் கொடுத்து ஆகணும் அந்த ஊரில், அதனால தான் கொடுக்குறீங்க. ஆனால் இந்தியாவில் நீங்கள் பண்ணல. ஏன் அங்கே பண்ணியா இங்கே பண்ணல அப்படின்னா அங்கே பண்ணியே ஆகணும், இங்கே பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அகஸ்டின் ஜெபக்குமார் இவரே வாலண்டரியாக வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இங்கே வித்தியாசம் உங்களுக்கு புரியுது இல்லை? பால் தினகரன் வெளிப்படையாக வந்து பப்ளிக்காக வந்து அரசு வந்து ரொம்ப ஃபேராக நடந்துக்கணும் இவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். பார்க்கலாமா அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில், என்ஷூரிங் குட் கவர்னன்ஸ் ப்ரொவைடிங் ஃபார் ஃபேர்னஸ் இன் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். நீங்கள் ஃபேராக நடந்துக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இந்த பால் தினகரன், ஓகே ஃபேர் அனஃப், நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அரசாங்கம் ஃபேராக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அரசாங்கம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், அரசாங்கம் ஃபேர்னஸாக நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற இந்த பால் தினகரன், இட் ஒர்க்ஸ் போத் வேஸில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் ஃபேராக நடந்துக்கணும்ல, நீங்களும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்ல. நீங்கள் கடவுளுடைய பெயரில் இன் த நேம் ஆஃப் காட், இது முக்கியம் இல்லை, கடவுளுடைய பெயரில் இவங்க பணம் வாங்கிட்டு நீங்கள் நான் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறேன், நான் ஒரு சேரிட்டி வச்சுருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய பணத்தை பார்க்குறதுக்கும் பொதுமக்களாகிய நாங்களும் உங்கள் பணத்தை பார்க்குறதுக்கும் எங்களுக்கு உரிமை இல்லையா? இது ஃபேர் தானே? இப்போது இந்த ஐஆர்எஸ் டாக்குமெண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஓப்பன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு இவங்க போட்டிருப்பாங்க. அப்போது ஓப்பன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் காட்டுவீங்களா உங்களுடைய பண வரவு செலவை? இந்தியாவில் காட்ட மாட்டோம். அப்போ நீங்கள் ஹானஸ்டான ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? இங்கேயும் உங்கள் வெப்சைட்டில் போடுங்க, உங்களுடைய எல்லா பணத்தையும் நீங்கள் காட்ட வேண்டாங்க. எஃப்சிஆரில் நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குறீங்க அதை மட்டும் போடுங்க. உங்கள் பர்சனல் இன்ஃபோலாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் எவ்வளோ காசை வாங்கி எங்கெல்லாம் பதுக்கி வச்சுருக்கீங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவையான ஒன்று எஃப்சிஆர்ஏல ஃபாரின் ஃபண்ட். ஓகே, இதான் இப்போ வந்து பிரச்சனை இல்லை. இப்போ இந்த எஃப்சிஆர் தானே இவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர் விஜய் போய் பார்க்குறாரு, அமித்ஷா போய் பார்க்குறாரு, இப்படி துடிக்கிறார்ல. அப்போ உங்களுடைய எஃப்சிஆர்ஏ அந்த ரிட்டர்ன்ஸை நீங்கள் கொடுங்க, எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போது இங்கே வந்துடலாம். பார்ட் 3ல நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு இதில் உள்ள பிரச்சனை என்ன, அரசு எதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் நமக்கு, நம்ம இதெல்லாம் பேசி முடிச்சிடலாம். ஒன்று, நம்ம நேற்று பேசுன மாதிரி அரசாங்கம் எஃப்சிஆரை கொண்டு வரணுமா அப்படின்னா 100% நான் சொல்லுவேன் கொண்டு வரணும். நான் எங்கே சொல்கிறது, இது இட்ஸ் பீன் சின்ஸ் 1976 இல்லையா? இது வேணும் தான். ஆனால் இந்த நியூ பில்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அரசாங்கம் ப்ராப்பர்ட்டிஸை இவங்க எடுத்துப்பாங்க, டேக் ஓவர் பண்ணிப்பாங்க, இல்லை கான்ஃபிஸ்கேட் பண்ணிப்பாங்க, சீஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற இந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா? இந்த பயம் நான் திருப்பி சொல்கிறேன், நேற்று நான் சொன்ன மாதிரி தான். இது இன்னைக்கு நேற்று உருவான விஷயம் இல்லை, இது இந்த பில்ல உருவான விஷயம் இல்லை. இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ ஒரு என்ஜிஓ இங்கே உருவாகுது. நம்ம நேற்று பார்த்த மாதிரி கெவின் பால் ட்ரஸ்ட்டில் 10 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு மருத்துவமனை கட்டிட்டேன். மருத்துவமனை கட்டி முடிச்சுட்டு 20 இயர்ஸ் நான் அதை ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை அபேண்டன் பண்ணிட்டேன்னு வைங்களேன். இப்போ இந்த என்ஜிஓவை நான் ஒழுங்காக ரன் பண்ணல, என் கூட இருந்த ட்ரஸ்டி எல்லாம் ஓடி போயிட்டான், இல்லை நானே ஓடி போயிட்டேன். யாருமே இதை இப்போ ரினியூ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இதை மேனேஜும் பண்ணல, இதை ரினியூவும் பண்ணல. இப்படி இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியை யார் இப்போது டேக் ஓவர் பண்ணி யார் இப்போ இதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற இந்த ஒரு கேள்வி வருமா? இதில் இன்னொரு கேள்வி இருக்குது.
நியாயமான முறையில் லீகலாக ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் மூலமாக கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை. இதை ப்ரைவேட்டாக வேற எவனோ இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான உரிமை இவனுக்கு இல்லை. ஓகே, அது நானாகவே இருந்தாலுமே நான் எஃப்சிஆர்ஐ மூலமாக மருத்துவமனை கட்டுறேன்னு சொல்லி நான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் வாங்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை நான் அபேண்டன் பண்ணுறதோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை நான் எனக்குன்னு என் பேரில் நான் மாற்றினாலோ தப்பு. ஓகே, அப்போது ஒரு ப்ரைவேட் என்டிட்டி இதை எடுத்துக்காமல் இருக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய மேற்பார்வை இங்கே இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அப்போ அந்த இடத்துல அரசாங்கத்தினுடைய இந்த ஒரு பார்வை, ஒரு அபேண்டன் பண்ணுற ஒரு என்ஜிஓவினுடைய ப்ராப்பர்ட்டியை அரசாங்கம் எடுத்துக்கணுமானா எடுத்துக்கணும். அரசாங்கத்தினுடைய மேற்பார்வை இங்கே இருக்கணும். அப்போ இந்த ஒரு பாயிண்டில் அரசாங்கம் சொல்கிறத நான் 100% நான் ஏற்றுப்பேன். ஓகே, அரசாங்கத்துக்கான உரிமை இங்கே இருக்குது. இது அபேண்டன் என்ஜிஓக்கு. நான் இன்னொரு சினாரியோ உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே டிஃபிகல்ட்டான ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, ஃப்ராட் பண்ணுற என்ஜிஓவை நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம், அந்த கேஸை வந்து நம்ம விளங்கிக்கலாம். ஆனால் நியாயமான முறையில் அத்தனை என்ஜிஓவும் இங்கே ஃப்ராட்லாம் இல்லைல்ல. இங்கே ஒரு சில பேர் பேசுவாங்க, இங்கு இருக்கும் அத்தனை என்ஜிஓஸினுடைய நோக்கமும் மதம் மாற்ற தான் வராங்க. அப்படி இல்லை, எல்லாரும் அப்படி இல்லை, எல்லாரும் ஃப்ராட்ஸ்லாம் இல்லை. ஓகே, ஏன்னா இங்கே உள்ள கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அத்தனை பேருமே ஃப்ராட் அப்படின்னு இங்கே பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தானே எனது தமிழ் தேசியமே மிஷினரிஸ் உருவாக்குனதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்ப இல்லாஜிக்கலான ஒரு ஃபார் ஃபெச்ட் கான்ஸ்பிரசி தியரி. எப்படி பாரிசாலன் பேசிகிட்டு இருக்காரோ, இங்கே என்ன பிரச்சனை ஆனால் சரிதான், இந்த ப்ரெட்டு ஏன் இப்படி கடிச்சு இப்படி இருக்குது, யூதன் தான் காரணம், இவன் தான் வந்து கடிச்சிட்டு போயிட்டான் ப்ரெட்டை, இப்படிலாம் இவங்க பேசுவாங்க. அப்போது பாரிசாலனை நான் பார்க்குற பார்வையும் பாரிசாலன் பேசுகிற அந்த யூத இலுமினாட்டி கான்ஸ்பிரசியும் தமிழ் தேசியம் அப்படின்ற இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ரீஜனல் அடையாளம் கொண்ட ஒரு நேஷ்னல் அடையாளத்துக்காக பேசிகிட்டு இருக்கிற இங்கே இருக்கிற ஒரு அமைப்பும் இல்லை ஒரு இயக்கமும் இல்லை ஒரு அரசியல் மூமெண்ட்டும் இதை கொண்டு வந்து இவங்க மிஷினரி கூட கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப வேடாக இருக்குது ஆக்சுவலி. எப்படி பாரிசாலனுடைய கான்ஸ்பிரசி எனக்கு ஒரு கான்ஸ்பிரசியாக இருக்கோ, உடனே நான் என்ன ஜூவா என்ன இல்லையே, ஜூஸ் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் பேசினார் அப்படின்றதுனால நான் இவரை ஆப்போஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் தர்மஸ்தலா இஷ்யூவில் அப்படியே 100 பேரை புதைச்சி அப்படியே கொண்டுட்டாங்க அந்த கோயில்லன்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தானுங்க இல்லையா? அத்தனை பேரும் பேசிகிட்டு இருந்தான். ஆனால் நான் ஒருத்தன் தான் அப்படிலாம் இல்லை, எவிடன்ஸை கூடுறான்னு நான் கேட்டேன். உடனே நான் அந்த கோயிலினுடைய ட்ரஸ்டியா நான் கெவின் பாலுக்கு அந்த கோயிலில் ஏதோ ஸ்டேக்ஸ் இருக்குது, அதனால தான் கெவின் அந்த கோயிலுக்காக பேசுகிறான்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இல்லை, நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம், பிராமின்ஸ்க்கு நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நான் பல விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ என்ன பிராமினா? நான் பிராமினா இல்லை, ஆனால் எனக்கு எது சரின்னு தோணுதோ நான் அதை பேசுகிறேன். ஆனால் இதுவே பல பேருக்கு நான் வந்து மிஷினரிஸ் வந்து தமிழ் நேஷனலிசம் உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசியை நான் கொஸ்டின் கேட்டால், உன் பேர் கெவின் பால் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே நியாயமான முறையில் உண்மையாகவே மக்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் அப்படின்ற அந்த நோக்கத்தில் உண்மையாகவே இயங்குகிற என்ஜிஓஸ் உண்டு. அப்போ இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ என்ன ஆகும்? இவங்க இல்லீகலாக எதுவும் செய்யலை, இவங்க நியாயமான முறையில் இவங்க வரி கட்டுறாங்க, இவங்க வாங்குகிற பணத்தை ஒழுங்கான முறையில் இவங்க செலவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த என்ஜிஓக்கு இந்த எஃப்சிஆர்ஏ என்ன செய்யும்? இந்த பில் மூலமாக இவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? இந்த என்ஜிஓ இவங்க சட்டத்திற்கு உட்பட்டு பணத்தை வாங்கியிருக்காங்க, வெளியே இருந்து வாங்கியிருக்காங்க, இந்த பணத்தை இவங்க ஒழுங்கான முறையில் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி இவங்களுக்கு பணம் வேண்டாம். இந்த மருத்துவமனை எக்ஸாம்பிள்லையே, இந்த மருத்துவமனை கெட்டுன அந்த டைமில் எனக்கு பணம் தேவைப்பட்டிருக்கலாம், நான் பணத்தை நான் வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஃபாரின் டொனேஷன்ஸ் வேண்டாம், எனக்கு ஃபாரின் ஸ்டாஃப் வேண்டாம், எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரோல்ஸும் வேண்டாம், நான் என்னுடைய பணத்தை வச்சு நான் என் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். இப்படி இருக்கும்போது நான் ஒரு வாட்டி எஃப்சிஆர்ஐக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்னா என்னால் க்ளீனாக அங்கேருந்து வெளியே வர முடியுமா? ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னால் அப்போ என்னுடைய பில்டிங் கட்டுறதுக்கு நான் ஃபாரின் ஃபண்டு வாங்கிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே இன்றைக்கும் என்னுடைய அந்த மருத்துவமனை எஃப்சிஆர்ஐக்குள்ளே வரும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான விஷயமாக எனக்கு தெரியுது. இதில் இன்னொரு முக்கியமான அப்ஜெக்ஷன் ஒன்று உண்டு. என்னென்னா டியூ ப்ராசஸ். இப்போ ஒரு வேளை என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து இப்போ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, என்கிட்ட வேலிடாக ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சு, ஆனால் நான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன், நான் ஒரு சில தப்பு நான் செஞ்சுட்டேன், எஃப்சிஆர்ஐ ரிஜிஸ்ட்ரேஷனை இப்போ இவங்க கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னால் 2010 வந்த இந்த பில்லில் எனக்கு ஒரு சில வாய்ப்புகள்லாம் உண்டு. நான் பேசினா இவங்க கேட்பாங்க, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னுடைய தரப்பு நியாயத்தை
நான் ஒரு தப்பு செஞ்சுருந்தாலுமே அந்த தப்பு ஏன் நடந்துச்சு அப்படின்றதுக்கான காரணங்களை என்னால் போய் சொல்ல முடியும், நான் போய் பேச முடியும். நீங்கள் இதை பார்க்கலாம். 2010 பில்லில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 14(2) no order of cancellation of certificate under this section shall be made unless the person concerned has been given a reasonable opportunity of being heard. அரசு உங்ககிட்ட இப்போ சொல்கிறாங்க நான் ஒன்றை கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது, ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அகைன் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன்னு இவர் பேச முடியும். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிற இந்த பில்லில் ஒரு முக்கியமான பிரச்சனை நேற்று நம்ம பேசியிருப்போம். செசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ப்ரொவிஷன். இது என்னன்னா, ஒன்று கேன்சலேஷன், அரசாங்கமே வந்து ஆக்டிவாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டை இவங்க கேன்சல் பண்ணுறாங்கன்னா சம் மிஸ்காண்டக்ட் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரினியூவல், நீங்கள் ரினியூ பண்ணலை அப்படின்னாலே இது கேன்சல் ஆன மாதிரி தான் கணக்கு. இந்த கெவின் பால் ட்ரஸ்ட்டில் இருக்கிற இந்த மருத்துவமனை, இப்போ இந்த மருத்துவமனை இது ஒழுங்காக இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது எக்ஸ்பைரி டேட் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. இந்த மருத்துவமனை இப்போ ரினியூவலுக்காக இவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஒருவேளை அரசு இதை மறுத்தாங்க அப்படின்னா, நான் உனக்கு ரினியூவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன அர்த்தமாகும் அப்படின்னா, உனக்கு இனிமேல் ஃபாரின் ஃபண்டு கிடையாது, ஃபாரின் ஃபண்ட்ஸ் நீங்கள் இனிமேல் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது வேற. ஆனால் நீ ரினியூ பண்ணலை, இல்லை நான் உன்னுடைய ரினியூவலை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சு ப்ராப்பர்ட்டியை இவங்க வெஸ்டிங் பண்ணுறாங்கன்னு நம்ம பேசணும் இல்லையா? இது பிரச்சனை தானே. எனக்கு இன்னொரு $1 மில்லியன் பணம் யூஎஸ்லேருந்து வரணும், நான் அந்த பணத்தை வாங்கிக்கவா அப்படின்னு சொல்கிறது அது வேற பிரச்சனை. ஆனால் என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம்? பிரச்சனை இப்போ பணம் வாங்குறதையும் தாண்டி ப்ராப்பர்ட்டிக்கு போயிடுச்சு. இப்போது டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் லைசன்ஸை நீங்கள் காப்பாற்றிக்கல, நீங்கள் ஒழுங்காக ட்ரைவ் பண்ணல, எங்கே போய் ஏற்றுறீங்க, யாராவது போய் சொருகிறீங்க, கார் ஒழுங்காக ஓட்டுறது இல்லை. இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பிரச்சனை பண்ணும்போது உங்களுடைய லைசன்ஸை அரசு கேன்சல் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இனிமேல் டிரைவ் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக அரசாங்கம் உங்கள் லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், நாங்கள் ரினியூ பண்ண மாட்டோம், அதனாலேயே நீங்கள் வச்சுருந்த உங்கள் கார் இருக்கு இல்லையா, உங்கள் காரை அரசு எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதே விஷயத்தை நேற்று நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தார். இது உண்மை. ஆக்சுவலி இது ஒரு ஜம்ப்பு தானே. என்ன ஆக்சுவல் பிரச்சனை என்ன? நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கல, இது உங்கள் நடத்தை சார்ந்த பிரச்சனை. நீங்கள் ரெகுலேஷன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்றதுனால ஃபாரின் ஃபண்டு வாங்குகிற அந்த பைப் லைனை கட் பண்ணுறது வேறு. ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, ஹாஸ்பிட்டல்ஸ், பள்ளிக்கூடங்கள், இந்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள இந்த ப்ராப்பர்ட்டிஸை யார் இப்போ பார்த்துப்பா அப்படின்றதான் இப்போ கேள்வி. அரசினுடைய இந்த சட்டம் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்ளை ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது டியூ ப்ராசஸ்னால் என்னென்னா, இங்கே ஒரு ஹியரிங் ஒன்று இருக்கணும், இவங்க அப்பீல் பண்ணாங்கன்னா இதை அரசு கொஞ்சம் கேட்கணும். ஐயா இந்த மாதிரி இருக்குது, என் பக்கம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் இதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு இவர் பேசினார்னா இதை கேட்குறதுக்கும் இது மறுக்கப்படும் போது இதை அப்பீல் பண்ணுறதுக்கும் இவருக்கு உரிமை வேணுமா இல்லையா? வேணும்ல. அப்பீல் போவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ இதுவுமே பண்ணணும். 2006 நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2006 நான் 10 கோடி ரூபாய்க்கு நான் மருத்துவமனை கட்டுறேன் அப்படின்னா இன்றைக்கி இது 100 கோடியாக இதனுடைய வேல்யூ இன்றைக்கி மாறி இருக்கும். இதில் ஒரு 500 மக்கள் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. இது ஒழுங்கான முறையில் நடந்துகிட்ருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டல், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா அரசு ரினியூ பண்ண மறுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ என்ன ஆகும்? இப்படின்ற இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் அரசு பதில் சொன்னால் பெட்டராக இருக்கும். அப்போ கடைசியாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், இந்த எஃப்சிஆர் வேணுமா வேணாமான்னா கண்டிப்பாக வேணும். இதில் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனும் எங்களுடைய மதத்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேறு. ஆனால் அதனாலேயே உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களை அரசு நோண்டக்கூடாது அப்படி கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு. எப்படி நீங்கள் கேட்கலாம்? இப்போது உங்களுக்கு ஃபண்டு வருது, யூஎஸ்லேருந்து வருது, யூகேலேருந்து வருது, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி வந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அரசாங்கமும் லெஜிட்டிமேட்டாக இந்த பணம் எங்கேருந்து வருது, இது எங்கே போகுது, இதை ஒழுங்காக தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? நேற்று மாதிரி அவன் பேர் என்ன, கருணா பால் விகாஸ், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் நம்ம பார்த்தோம்ல. அப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு அரசு கேட்ட உடனே எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் பிடுங்கிட்டு போகிறாங்கன்னு இவங்க சொன்னாலும் அதையும் நம்ம ஏற்க முடியாது. நான் சொன்ன மாதிரி அகஸ்டின் ஜெபக்குமார் மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஆட்களும் இங்கே இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ டிரான்ஸ்பரண்டாக இரு அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள் இந்த அரசு கிறிஸ்தவத்தை வெறுக்கிறது, நம்ம அப்படியும் பேச முடியாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஃப்சிஆரே குட், இது ஒரு கேங்கு, எஃப்சிஆரே பேட், இது ஒரு கேங்கு. நம்ம இப்படிலாம் பார்க்க வேண்டாம். நம்ம நல்ல விஷயங்களும் கொஞ்சம் இருக்குது, சரி பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ஒரு தேவையான ஒரு சட்டம், இந்த தேவையான சட்டத்துக்குள்ளே ஒரு சில ப்ரொவிஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனையை நம்ம களையணுமே தவிர
மொத்தமாக எஃப்சிஆர்ஏ ரொம்ப ஒரு மோசமான ஒரு சட்டம், எங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உட்காருங்க ஓரமாக போய். இங்கே உள்ள அரசியலுக்குள்ள, மதத்துக்குள்ள, என்ஜிஓக்குள்ள ஆக்டிவிசம் பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறவன் பண்ணுறாங்க தெரியுமா, இவங்களுக்குள்ளே வர்ற பணத்தை ரெகுலேட் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. இதில் இன்னுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அரசு சொன்னாங்கன்னா நான் அதை ஏற்றுப்பேன். அது 100% ஜஸ்டிஃபைடு தான். இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கம் இந்த எஃப்சிஆர்ஏ கூட சேர்ந்து எஃப்சிஆர்ஏ பணத்தை வாங்குகிற, எஃப்சிஆர்ஏ மூலமாக ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்குறாங்க இல்லையா, இவங்க அத்தனை பேருமே இவங்களுடைய வெப்சைட்டில் இல்லை ஏதோ ஒரு பொது தளத்தில் இவங்களுடைய எஃப்சிஆர்ஏ ஃபைலிங்கை இவங்க வெளியே சொல்லணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் கொண்டு வரணும் நான் கேட்டுக்கிறேன். எப்படி அகஸ்டின் ஜெபக்குமார் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி பால் தினகரனும் பண்ணணும். அரசு இதை ஒரு சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவில் இவங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களை இவங்க வெளியே சொல்கிறாங்கல்ல, அதை இங்கேயுமே இவங்க பண்ணணும். இவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ அரசு இதை கட்டாயப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி எஃப்சிஆர்ஏ மூலமாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை இல்லைனா ப்ரைவேட் நிறுவனங்களை அரசு டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு பேச்சு வந்துடாமல் அரசு பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க தப்பு செஞ்சாங்கன்னா, ஃப்ராடு வேலை பண்ணாங்கன்னா நம்ம இவங்களை தண்டித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க, பணத்தை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. இங்கே வாங்கி அங்கே கொடுப்பான், அவனை பிடிச்சி உள்ளே வைங்க. இல்லீகலாக ஆக்டிவிட்டி பண்ணானா இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி பனிஷ் பண்ணுங்க, 4 மிதி மிதிங்க. ஆனால் லைசன்ஸ் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்றதுனாலயே அந்த ப்ராப்பர்ட்டி இவங்க லூஸ் பண்ண முடியும், இந்த ப்ராப்பர்ட்டி இப்போது அரசுக்கிட்ட போயிடும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, இது ரெண்டும் வேறு வேறு. லைசன்ஸை லூஸ் பண்ணுறது வேறு, ப்ராப்பர்ட்டியை வந்து லூஸ் பண்ணுறது வேறு. ஸோ அங்கே தான் அரசாங்கம் இவங்களுடைய ப்ரொபோஷ்னாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாமா, ப்ரொபோஷ்னாலிட்டி அது ரொம்ப அவசியம். இதை அரசு புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எஃப்சிஆர்ஏ இன்னும் கடுமையாக இருக்கணும் அப்படின்றதான் என்ன மாதிரி ஆட்களுடைய கோரிக்கை. கடுமையானா எஃப்சிஆர் எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள், அரசாங்கம் அவங்களுடைய வெப்சைட்டில் போடுங்க. இவன் போட மாட்டான், நீங்கள் போடுங்க. அதே நேரத்தில் லைசன்ஸ் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்றதுனாலேயே ப்ராப்பர்ட்டி அரசு எடுத்துக்க வேண்டாம், எடுத்துக்க கூடாது. இது ஒரு எக்ஸ்ட்ரீமான மெஷராக எனக்கு தெரியுது. அதையும் தாண்டி இந்த மாதிரி இந்த ப்ரோ டிஎம்கே இந்த மாதிரி ஆட்களெல்லாம் எஃப்சிஆர்ஏ மாதிரியான சட்டமே வேண்டாம் இப்படிலாம் நாளைக்கு இவன் பேச ஆரம்பிச்சிருவான். ஸோ ஒரு நல்ல ஒரு சட்டம், தேவையான ஒரு சட்டம், அதில் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் அரசு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன்.